சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல இளைய தளபதி விஜய்க்கு அன்னைக்கு 7 வயசு. 2ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம மேத்யூ டாக்டர் மத்த எல்லா டாக்டர் மாதிரியும் தன் மனைவியோட டெலிவரி பொறுப்பை இன்னொரு டாக்டர் கிட்ட ஒப்படைச்சு வராண்டால தோ இந்த மாதிரி டென்ஷன்ல நடந்துகிட்டு இருந்தாரு. இதுக்காயா லீவ் போட்டு துபாயில இருந்து வந்தேன். அம்மா அம்மா. உங்களை யார் இவங்களோட புருஷன்? நான் தான். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அது ரொம்ப நல்லதா போச்சு. ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்திருந்தா எவ்வளவு கஷ்டங்க. அவ வளர வளர வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணி அனுப்புற வரைக்கும் தூக்கம் நிம்மதி எதுவுமே இருக்காது. ஒருவேளை அவ அவன் கூடயாவது ஓடி போயிட்டா எல்லாமே போச்சு. வயசான காலத்துல ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆம்பளனா எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாரி சார், ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மறுபடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது இவளுடைய கதை. ஆராய் ஓடின அவள் கண்ணீரில் அவளே நீந்திய கதை. தனக்குள் வெடித்த எரிமலையில் அவளே வெந்து உருகிய கதை. யோ, என்ன கதை காலட்சேபம் பண்றியா? என்னோட கதை தானே, நானே சொல்லிக்கிறேன். சொல்லிக்கோ பேபி. இது கொஞ்சம் பழைய கதை தான். இந்த கதை ஆரம்பிக்கிறது போன நூற்றாண்டுல. இல்ல அவ்வளவு பின்னாடி போக வேண்டாம். 1999. இது கரெக்ட். இங்க இருந்துதான் கதை ஆரம்பிக்குது. என் பேரு பூஜா மேத்யூஸ். இது நான் 10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த போட்டோ. தோ இந்த போட்டோ. முன்னாடி ஒரு வீடு பாத்தீங்கல்ல, அதான் என் வீடு. இது என் ரூம். இவர்தான் என் அப்பா, டாக்டர் மேத்யூஸ். ஊர்ல எல்லாரும் இவரை டாக்டர் மேத்யூன்னு கூப்பிடுவாங்க. நானும் அம்மாவும் தான் எங்க அப்பாவோட உலகமே. ஐ2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பயல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்திலே சுயமா ஒரு பாட்டை பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் என் அப்பாவோட ஹாபி. எப்பிறப்பில் காண்பேன். ஒரு டாக்டரா இருந்தா ஒரு மருந்தாவது சுயமா கண்டுபிடிக்கணும்னு தான் எங்க அப்பா சொல்லுவாரு. அதனால வீட்லயே அவரோட கன்சல்டிங் ரூம்ல ஒரு சின்ன லேப் வச்சிருக்காரு. எஸ், ஆனி. இவங்க தான் என் அம்மா. என் அம்மா ஒரு காலேஜ் லெக்சரர். ஒரு அப்பாவி அம்மா. என் அம்மாக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் குக்கிங் சொன்னாலே கடுப்பாயிடுவேன். சொந்தமா ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறது தான் என் அம்மாவோட ஹாபி. வாரே வா. ஏய், காலை சேர்த்து வச்சு உட்கார்றே. நான் ஒரு பையனை பொறுக்க வேண்டியவன்னு எங்க அம்மா எப்போ சொல்லுவாங்க. ஏய், பொண்ணுங்க விசில்ல அடிக்க கூடாதுடி. கேட்ச். ஆனா நான் ஒரு பையனை மாதிரி பொண்ணுன்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு.
இங்க பாரியா. ஆ, அம்மா ஃபுட். சொதப்பிட்டேன். நீயே இந்த கிச்சன்ல போய் எடுத்துக்கிட்டு எனக்கு குறைஞ்சு போயிடுவியா? சாரி, கிச்சன்ல உங்களை மாதிரி பொண்ணுங்க ஏரியா. ஓ, அப்ப நீ பொண்ணு இல்லையா? போயிட்டு வரேன் மேஜிக் டாக்டர். என் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு என் மேல தனி மதிப்பு. சார், உங்களுக்கு இந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தரட்டா? எதுக்காக டீச்சர்? அது இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு இவரோட கம்ப்ளைண்ட் கேட்க வருவீங்க? அதான் கேட்டேன். சர்ச்சில் ஃபாதரும் அப்படிதான். இங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னோட பொண்ணு. இல்ல, ஆன்டி கிரைஸ்ட். இவ ஆன்டி கிரைஸ்ட். மெயின் ரோட்ல ஓட்ட மாட்டேன்னு அந்தோனியார் மேல சத்தியம் பண்ணி என் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி நானும் வாங்கினேன் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக். தக்க தைய 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 தக்க தைய 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 தைய. என்னடா முன்ன பின்ன பைக் ஓட்டி பார்த்ததில்ல? நான் பைக் ஓட்டுவேன், கியர் போடுவேன், தோ இப்படி கையும். ஆம்பளைங்க பண்ற வேலை உனக்கு தேவையா? அன்னைக்கு விழுந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஜூலி அக்காவை பொண்ணு பார்க்க வந்த போட்டோல என் நெத்தியில ஒரு பேண்டேட் தெரியும். சீக்கிரம் எடுறா, சீக்கிரம். தா, இப்ப நான் அங்க போய் எடுக்கலாம் வாங்க. சரிக்கா. அன்னைக்குதான் என் லைஃப்ல நான் ஒரு பெரிய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்பந்தம் முடிஞ்சா நல்லா இருக்கும். கர்த்தரே, இது நடக்கும். நல்ல குடும்பம். அது மட்டுமா, 200 பவுன் நகையும் 25 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கறோம்ல. 200 பவுன் 25 லட்சமா? கர்த்தரே, இவ்ளோ காசுலயே விலை கொடுத்து வாங்குற அந்த ஐட்டம் யாருப்பா? ஹாய். ஜூலி அக்காவை கட்டிக்க போறவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கல்யாணம்னு வந்தா பொண்ணுங்களுக்கு சுயமா முடிவு எடுக்கிற உரிமை இல்லைன்னு. நான் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஒரு உண்மையை மறைக்கிறேன். இதுதான் என் ஆன்ட்டி வீடு, ரேச்சல் ஆன்ட்டி. வைன் ஆன்ட்டின்னு நான் கூப்பிடுவேன். ஆன்ட்டி செம்ம வைன் மேக்கர். வெறும் 10-15 நாள் கட்டி ஊற வைக்கிற வைன்லாம் இல்ல. இப்ப ஆர்டர் கொடுத்தா ஒரு 4 இல்ல 5 வருஷம் கழிச்சு டெலிவரி பண்ற ஸ்பெஷல் வைன். கிரேப்ஸ், பைனாப்பிள்னு எல்லாமே இருக்கு. ஆன்ட்டி பண்ற எல்லா வைனும் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றது நான் தான். நான் தான் ஆன்ட்டியோட ஆபீஷியல் வைன் டேஸ்டர். ஆன்ட்டி, ஆன்ட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆன்ட்டி என்கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. நானும் அப்படிதான். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்க நிலைமையே அவ்வளோதான். எவ்வளோதான் அழகா இருந்தாலும் என்னதான் படிச்சிருந்தாலும் கடைசியில கல்யாணம்னு வரும்போது வீட்ல சொல்ற எவனோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி ஆகணும். இந்த ஆன்ட்டி அங்கிளை லவ் பண்ணும்போது எங்க வீட்ல யாருக்குமே அவரை பிடிக்கல. இப்ப பாத்தியா, எல்லாருமே ஹாப்பி. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள கட்டிக்கிறதா எப்பவுமே நல்லது. அப்படி இல்லைன்னு வெயி, கட்டிக்கிட்டவனை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட வேண்டியதாயிடும். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், எனக்கு பிடிச்ச ஆள நானே கண்டுபிடிப்பேன்னு. எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் ஏன் டைப் இல்ல. ஒண்ணு படிப்புங்களா இருக்கானுங்க, இல்ல ஜொல்லு பாத்தீங்க. ஹாய் பூஜா. ஆனா ஒருத்தர் இருக்கான், பி டிவிஷன்ல யார்ட்லி.
செகண்ட் நேம் கேட்டா சிரிப்பு வந்துரும். லூஸ் பெல்ட் இல்ல ரூஸ்வெல்ட், யார்ட்லி ரூஸ்வெல்ட். ஆனா பையன் செம்மையா இருப்பான். யார்ட்லிய ஃபைனலைஸ் பண்ணலாம்னு நினைச்ச டைம்ல தான் கொச்சி எசப்ப சித்தில பிள்ளி என் லைஃப்ல என்டர் ஆகுறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? வீகர்லேண்ட் ஓனர். எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்க அங்க டூர் போனோம். பொதுவா ஸ்கூல்ல டூர் போகும்போது சில ஆம்பளை பசங்க பொண்ணுங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க. யார்டி வந்து என் பக்கத்துல உட்காந்தப்ப கூட அப்படி ஏதோ குறும்பு செய்வான்னு நினைச்சேன். ஆனா அவன் என் பக்கத்துல வந்து என்ன செஞ்சா தெரியுமா? ஹாய் பூஜா. ஹாய். சாங் நல்லா இருக்குல்ல? பூஜாக்கு தெரியுமில்ல என்னோட ஃபேமிலி, களத்தூர் குடும்பம். எங்கள் அப்பாவும் டாக்டர், உங்கள் அப்பாவும் டாக்டர். பெரியனாகும் போது நானும் டாக்டர் ஆவேன், நீயும் படிச்சு டாக்டர் ஆவ. எனக்கு பூஜா பிடிக்கும். ஏய், இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு பார்த்து நாளைக்கு சொன்னா போதும். சரி வரேன். என் ஃபேமிலி அவன் ஃபேமிலி. என் அப்பாவும் டாக்டர், அவன் அப்பாவும் டாக்டர். மாச வருமானம் 120, MBBSக்கு அப்புறம் 150, 2 பசங்க, அதுல 1 கிட்டார் வாசிக்கணும். ஓகே. சல்மான் கான் அண்ணா சும்மா கும்முன்னு நிக்கிறாளுங்க. பாரு இந்த சங்கரோட ஆட்டத்தை. சங்கரனுக்கு ஒரு கோல். வாடி சப்ப. நீ ஒரு ஐட்டம். போடாம பாரு ரெண்டாவது கோல். எப்படின்னு இவ்வளவு தைரியமா அடிக்கிற செமன நீ. ஏய், என்ன திமிரா? ஏய், டிங் யார்கிட்ட கை நீட்ற? சங்கர், சார்பேட்டா சங்கர். நல்லா இருக்கிறேன்னு பார்த்தா என்ன குட்டிச்சத்தா வெள்ள காட்டுற? டிக்கில் அடிச்சுட்டு யாரா? அது இல்லைண்ணே, வேற ஏன் டிக்கே போடுறா? படா புச்சா ஓடில்ல. என்ன புள்ளைங்க காணோம்? இருங்கடா, சார்பேட்டா சங்கையை கூட்டு போகடா. பூஜா, நான் சொன்னது யோசிச்சு பாத்தியா? அது ஆ. நமக்கு பிடிச்ச ஆளை பார்க்கும்போது இந்த அடி வயத்துல இருந்து புரியாத ஒரு உணர்வு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா உன் பேர் என்ன? யாட்லி. யார்ட்லி. யார்ட்லிய பார்க்கும்போது வரல. சாரி சாரி. பேசாம வாடி. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் செம்மையா ஒரு பையனை பார்த்தேன். அவன் யாரா இருப்பான்னு நைட் எல்லாம் யோசிச்சேன். ஆனா அடுத்த நாள் அவரை நான் மறுபடியும் பார்த்தேன். சிப்போங்கடா. என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு போடா.
அம்மா பிடிச்சது நின்றுச்சே. சரி மச்சான் வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துரு, நான் ஓடுறேன். ஜாகிங் நல்லது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்கூல் பஸ் மிஸ் ஆச்சு. பஸ் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அவரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அப்பா எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. நோக்கியா 3310. செம்ம ஃபோன். நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனாலும் அதை யூஸ் பண்ணது இன்னொருத்தங்க. ஹலோ, கொடுக்குறேன். இவ தான் என் ஃப்ரெண்டு நீத்து. இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் டோனா. இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ ஒரே டைம்ல 3-4 பசங்களை லவ் பண்ணுவா. இவ ஒரே டைம்ல 3-4 மசால் தோசையை சாப்பிடுவா. இவங்க கூட இருக்கும்போதும் என் மனசெல்லாம் அவர் யாரா இருப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. என்ன ரெடி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு மறுபடியும் பசிக்குது. காத்தாடி, டேவிட் காத்தாடி. நான் முன்னாடியே சொல்ல விட்டு போயிடுச்சு. இவர் தான் என் கசின் பிரதர் காத்தாடி, டேவிட் காத்தாடி. பொறம்போக்கு, பொறுக்கி, வேலை வெட்டி இல்லாதவன், வீட்டுக்குள்ள ஏத்த முடியாது, இப்படி எல்லாம் எங்க குடும்பத்துல இருக்கவங்க இவனை வர்ணிப்பாங்க. இவன் எப்ப வருவான் எங்க வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி காணாம போயிடுவாரு. அப்புறம் எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவரு காணாம போனது எப்போன்னு கேட்டீங்கன்னா, வரைக்கும் ஆமென். உடைய வசனம் பரப்பி மகிமைப்படுத்துவது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படுத்தும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்கு அருளியரும் இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் ஆமென். இதயத்தால நான் பண்ண போற தவறுகளை கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுவார். இதெல்லாம் இந்த வயசு பையங்களுக்குள்ள சகஜம்தான். ஆனா இவரு காணாம போனது இதுக்காக இல்ல. பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். அப்பதான் எங்க சர்ச்சோட தலைமை பாதிரியார் ஃபர்ஸ்ட் டைமாவும் லாஸ்ட் டைமாவும் எங்க சர்ச்சுக்கு வந்தது. எஸ்கேப் ஆன காத்தாடி அதுக்கப்புறம் வந்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். அவர் அப்பா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சம்சாரம்? யாரு சம்சாரம்? ஓ பேச்சா? என் பேச்சு புரியல. வா சீக்கிரம், கம்மு. அப்பா காசு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு குறையில வந்து நிக்கிறானுங்க பாருங்க. சேட்டா, இந்த சண்டே மறந்து போவில்லை, நாங்கெல்லாம் ஜோஸ் அண்ணாவோட ஆளுங்கன்னு சொல்லணும், பறையணும். புரிஞ்சுதா? சொல்லுவீங்களாடா? சரி சார். இந்த போ போ போ. சரி. இது நம்ம புது மேட்ரு, ஆத்மீய லேபர் சப்ளை. என்னது? ஆத்மீய லேபர் சப்ளை. வர ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை முந்தின நாள் நகர்வலத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணும்னு ஃபாதர் ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அதனால ஒவ்வொரு வீட்டு சார்பாக நான் ஒரு மலையாளி பெங்காலின்னு செட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அப்போ அவனுங்கெல்லாம் நகர்வலம் பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஜாலியாக வீட்டில் சரக்கடிச்சு குப்புறப்படுத்துவாங்க. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? ஹலோ ஆண்டனியா, நீங்க சிலுவை தூக்க வேணாம், உங்களுக்கு பதிலா அந்த கிருஷ்ணமேனன் தூக்குவாரு. நீங்க ஜாலியா 2 பேக் அடிச்சு வீட்டுல படுங்க. ஆமா, நீ ஏன் இங்க வந்த? அது அண்ணா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தரை பார்த்து நீங்க எல்லாம் பயந்து ஓடுனீங்கல்ல, யார் அவரு? ஓ அவனா? கிரி. கிரி பயந்துட்டுலாம் இல்ல, அவன் ஆளு சரியில்லை, சரியான ரவுடி. கொஞ்ச நாள் தோழர்களோட சுத்திட்டு இருந்தான், எக்ஸ்ட்ரா அந்த திமிரு வேற இருக்கு. நம்மள மாதிரி பணக்காரங்களோட எதிரி அவன்.
அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. கிரியா ரவுடியா இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொன்னது? கிரி இறந்து போன தோழர் மாதவனோட பையன். சென்ட் தாமஸ் காலேஜில் டிகிரி முடிச்சான். இப்போ விவசாயம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். உன் காத்தாடி கசனும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தொல்லை தாங்க முடியாம நான் தான் கிரிய பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு தடவை வர சொன்னேன். ஆமா நீ அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போயிட்டு வரேன். பாய். கீரியா செம கையாச்சே. அடின்னா அடி, உதன்னா உத. அவங்க கூட எங்க உணவு தைரியமா போலாம். அவ புலிக்குட்டியாச்சே. பாப்பா இதோட பிரேக் லைன் மாத்த வேண்டியிருக்கும். 100 இல்ல 1000 ரூபாய் செலவாகும். அவ்வளோ ஆகுமா? அவ்வளோ ஆகும். எல்லாத்தையும் மாத்த வேண்டியது. தரேன். கடவுளே, இந்த பொண்ணு இந்த பைக்கை விற்கவே கூடாது. எப்பயும் இதை வச்சு விட்டிங்கன்னே இருக்கணும். டாக்டர், இந்த கமிட்டி மீட்டிங் விஷயத்துல நம்ம என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அதை பத்தி கிரிக்கிட்ட சொன்னா அவன் பார்த்துப்பான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்படியா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி நான் இந்த தெரியல. பொம்பளை பசங்கிட்ட எல்லாம் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை. என்ன தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிரிய தெரியும்னு அப்ப தெரிஞ்சது. நம்ம கிரி அண்ணன் தானே? உனக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? அவர் குங்ஃபு மாஸ்டர் தானே? அவர் தான் என் தம்பிஸ் படிக்கிற குங்ஃபு அகாடமியோட மாஸ்டர். எந்த அகாடமி? எங்க இருக்கு? 2 மசாலா தோசை அப்புறம் ஒரு மில்க் ஷேக். ஒன்று நான் கூட்டிட்டு போறேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா நீ எப்படி நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் போவ? இந்த மாதிரிலாம் பண்ணா அவனுக்கு உனக்கு வச்சு செஞ்சுருவானுங்க. ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணு. சரி மாஸ்டர். என்ன நான் இவளுக்கு ஐயோ அது ஐ மீன் நான் என் தம்பிங்களை பார்க்க வந்தேன். எதுக்கு இவனுங்களை இங்கே அனுப்புறீங்க? ஃபுல் டைம் தூக்கம். ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க கூட அவங்களால முடியல. அது எப்படி முடியும்? கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி உடம்பை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கீரையெல்லாம் சமைச்சு அவங்க உடம்பை கம்மி பண்ணுற வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் போதும் இந்த கும்ஃபு கராத்தே. கீரையா? மாஸ்டர், அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண தெரியணும். கிளம்புங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. வா எஸ்கேப். ஏய் திரும்பி பார்க்காத, அந்த ஆள் கோவத்துல இருக்காரு, கையில கொம்பு வா வர. போலாம். நீ தேவையில்லாம நம்ம நாட்டை விட்டுட்டு அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டுக்கு வா. இங்க இருக்கிற பச்சை பசேல்ற வயலும் அதுல இருந்து வீசுற பசுமையான காத்தும் இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டேன்னு வைய, எங்கேயும் போறதுக்கு உனக்கு மனசே வராது. நீங்க வந்து பாரு. ஓ வந்துட்டியா? சரி போய் குளிச்சுட்டு வா. நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட பண்பும் அவங்களோட பாசமும் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. நீ இந்த மாதிரி வரன்னு சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு. உன நம்ப முடியாது டோனி. அம்மா, இந்த கீரை எப்படி சமைக்கிறது? வேணாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இனிமே நான் போய் குளிச்சுட்டு வரேன். இதை யாரும் தொடக்கூடாது. இல்லப்பா. அம்மாடி, இந்த சமையலை கடமைக்குன்னு செய்யக்கூடாது. மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி ரசிச்சு செய்யணும். சரி. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு லட்சியம் வேணும். அது நிச்சயம் வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
do
காட்டி மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவே காட்டி மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவே என்னம்மா? நீ செல்லும் வழியெல்லாம் தேடி தேடி பார்த்தேன் அதிகாலை வெள்ளியாய் கண்டு கண்டு சிலித்தேன் நீ என் விழிகள் பார்க்க பார்க்க பணியாகி கரைந்தேன் பெண்ணே உன் பேச்சு எப்போதும் புதுராகம் தானே பாவலரும் எழுதுகின்ற சுகராகம் தானே போய் நாலு கிழங்க போடுங்களால ஊர்வலம் போகலாம் என கிழங்க பெண்ணே நீ அதிகாலை வான்தூவிடும் தேன்மழை சாரல் என் மனம் துள்ளனாய் ஆடுதே ஹலோ நில்லு. காட்டின் மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் புது படம் என்ன வந்திருக்கு பட்ட பார்த்து சொல்லுங்க. அம்மா வாட்ஸ்அப் படம் வந்திருக்கு. டேய் அதை எடுத்துட்டு வா. அந்த மழை தூவே கிரியா வா வா, நான் அதை எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இந்தா நீ கேட்ட என்டர் த டிராகன். ஓகே. ஏதா போடி. நீ வந்தாய் வாழ்விலே புது வீணையாக விரல் மீட்டும் இசையன வந்தாய நீயே பேசும் மொழி போல் உயிர் சேர வருவாயே என்னாச்சு? பெண்ணே என் மனவாணி வரும் மின்னலோ என் கீழ்வானிலே மின்னிடும் மின்மினி அல்லவா ஹே ஹே Thank you. ஓகே ஓகே போடி குள்ளி. காட்டி மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவுமே அப்பா நேத்து அக்கா கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. கிரியனை மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அக்காவை ஏதாவது மடத்துல செத்தலாம் நினைச்சிட்டு இருந்தாராம். பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவுமே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இது கொஞ்சம் கழுவி வை. பார்த்துட்டு வரேன். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை பார்த்தேன். உள்ள வா. ஏன் இவ்வளோ லேட்டு? அவனுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. திராட்சை கெட்டு போச்சுன்னு அவங்க தலையிலே தூக்கி கொட்டுவேன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம வேற யார்கிட்டயாவது வாங்கலாமே. உனக்கு யாரையாவது தெரியுமா? நான் பார்க்குறேன் ஆண்டி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அப்படின்னா அதான் நல்லது. ஒயின் தயாரிக்க நல்ல திராட்சை தான் வேணும். உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் ஆண்டி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்ப நான் கிளம்புறேன். இரு, டீ குடிச்சிட்டு போலாம். வேண்டாம் ஆண்டி, அகாடமி கிளாஸ் இருக்கு. சரி ஆண்டி. அம்மா விசாரிச்சதா சொல்லு. ஐயோ பூங்காற்றிலே உன் சுவாசத்தை யார் ஆண்டி வந்தது? அவன் தான் கிரி. நீ பார்த்ததில்ல? எவ்வளவோ வாட்டி இங்க வந்திருக்கானே. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு குன்ஃபு மாஸ்டரோட சிஷ்யன். என் ஹஸ்பண்டை பார்க்க அடிக்கடி இங்க வருவான். எனக்கும் ரொம்ப உதவியா இருப்பான்.
அவங்க அம்மா சுமித்ராவும் நானும் ஒன்னா படிச்சோம். பாவம், அவளோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் கிரி மட்டும்தான் அவளுக்கு துணை. அவன் அம்மா செல்லம். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு விவசாயத்திலயும் ஊர் மக்கள் மேலேயும் தான் அக்கறை அதிகம். அவன் எடுத்த முடிவு எனக்கு பிடிச்சிருந்தது. ஊர்ல வெறும் டாக்டரும் இன்ஜினியரும் மட்டும் இருந்தா போதுமா? விவசாயம் பண்ண ஆள் வேண்டாமா? அவங்க அம்மா நல்லா கவிதை எழுதுவா. அப்போதான் அவ தோழர் மாதவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க வீட்டில் அதை ஏத்துக்கல. அதோட அவ கவிதை எழுதுறது நின்று போச்சு. அப்புறம் என்னாச்சு? அவ இப்ப எதுவும் எழுதுறது இல்ல. அவ எழுதாதது கிரிக்கு ரொம்ப வருத்தம். என்னை பாத்துக்கிறதுக்காக அம்மா எழுதுறதே நிறுத்திட்டாங்கன்னு அவன் அடிக்கடி சொல்லுவான். அவன் அழுது நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்துலதான். பாவம் கிரி. நல்லவர் இல்ல? துபாயில இருக்கிற என்னோட சின்ன பொண்ணு ஹெலன் அவனை விட சின்னவளா இருந்தா நான் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அடிக்கடி ஊரை விட்டு ஓடுவானே காத்தாடி, அவனும் கிரியும் கிளாஸ்மேட்ஸ். கிரியை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். ஒன்னா படிச்சாங்களா? சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஹாய் ஸ்ரீலக்ஷ்மி. ஹாய். பாபா, எப்படி இருக்கு என்னுடைய புதிய பிசினஸ்? எதிர்காலத்தில் இன்டர்நெட் தான் சூப்பர் ஸ்டாரு. அதை நம்ம ஊர்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த டேவிட் காத்தாடி. கிரேட். இது இம்மாரல் டிராஃபிக்ல? என்ன டிராஃபிக்? பாவம் குழந்தைங்க, அவங்க ஒன்னா இருக்கிறதுக்காக கிடைச்ச ஒரே இடம் இதுதான். இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணலாம், லவ்வும் பண்ணலாம், எனக்கும் காசு கிடைக்கும். சரி ஐயா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ப்ரௌஸ் பண்ணுமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இந்த கிரி இருக்காருல்ல, அவரும் நீங்களும் ஒண்ணா படிச்சீங்களா? நானும் பாத்துட்டே இருக்கேன். அந்த கேடு கட்டணம் பத்தியே பேசிட்டு இருக்கேன். என்னால சொல்ல முடியாது. போ 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 போ. சொல்லிடு, இல்ல இத வீட்ல சொல்லிடுவேன். ஐயோ, நான் சும்மா காமெடி பண்ணேன். அதுக்குள்ள கோச்சிக்கிட்டியா? சொல்றேன், எல்லாம் சொல்றேன். நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே அவனை எனக்கு நல்லா தெரியும். வயசுக்கு வந்த நாளா? அது என்ன, நீங்க பொண்ணுங்க மட்டும்தான் வயசுக்கு வருவீங்களா? ஏன் நாங்க ஆம்பளைங்களும் வயசுக்கு வருவோண்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ நாங்க 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா. நான் கிரி, அப்புறம் அவ. அவனும் அவளும் செம்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லவ்வா? ஆமா, திக்கு லவ். तेरे नजर दिल के पार हो गया. அப்புறம் என்ன, எல்லா பொண்ணுங்க மாதிரி அமெரிக்காலேருந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்த உடனே அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அன்னையிலேருந்து கிரி என்கிட்ட பேசுறதே இல்லை. அதுல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எதுவும் செய்யல, எங்க அப்பா தான் பண்ணாரு. அப்பாவா? எடி அவதாண்டி உன்னோட அமெரிக்கால இருக்கிற கசின், என்னோட ட்வின் சிஸ்டர் ஜூலி காத்தாடி. 200 பவன், 25 லட்சம். அடி துரோகி, ஜூலி அக்காவா? கர்த்தரே, அந்த கல்யாணத்துல 2 பிளேட் பிரியாணி நானும் சாப்பிட்டேனே. அன்னைக்கு தான் அவன் அதை கட்டி வச்சான், அந்த புல்லட்டுடைய பேக் சீட். போதும் போ, அப்புறம் சொல்லிவிடலாம். ஓகே. மச்சி, ஒரு 5-6 பேரை லவ் பண்ண சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போன ஆம்பளைக்கு ஊர்ல எல்லா பொண்ணுங்க மத்தியிலயும் மவுசு தான். அதுவும் அந்த அண்ணனை ஏமாத்திட்டு போனவ பெரிய பணக்காரி. அந்த பணக்காரி பத்தாதுக்கு உன் குடும்பத்து ஆட்கள் வேற. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்ல போறேன். உன்னை பார்த்தா ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல, இதுல லவ்வ சொல்ல போறாளாம். அது எப்படி சொல்லுவ? எப்படியாவது சொல்லிடுவேன். என்னோட கர்த்தர் எனக்கு அதுக்கு ஒரு வழி காமிப்பாரு. காமிப்பீங்கல்ல? அச்சோ,
ஆஹா, உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கூட செய்ய இந்த தெரியுமா? வேலையெல்லாம் தெரிஞ்சா செய்யறது. கார் ரிப்பேர் ஆச்சுன்னா வேனோட தூக்கி பார்க்கணும். எல்லாரும் இதை தெரிஞ்சா செய்யறாங்க. நல்ல கார் வாங்காம ஒரு டப்பா காரை வச்சுட்டு சொத்துங்க. நீங்க சரி பண்ணிட்டு வாங்க, நான் நடந்தே போறேன். என்னாச்சு டாக்டர்? வண்டி ஏதாச்சும் பிரச்சனையா? கிரியா, வண்டியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். இனிமே தான் டாக்ஸியை கூப்பிடணும். ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. நான் கொண்டு போய் விடுறேன், வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கிரி, நான் கீ எடுத்துக்கிறேன். வண்டியில இருந்து ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துக்க. என்ன நடந்து போலையா? குடும்பத்தோட எங்க போயிட்டு வரீங்க? நம்ம பனையூர் பிரான்சிஸ் இருக்கார்ல, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். ஓ, கேள்விப்பட்டேன். ரெக்கார்ட் பிரேக்கிங் வரதட்சணையாம. பின்ன 200 பவுனும். உங்களை மாதிரி பணக்காரங்க வரதட்சணை கேட்டு கேட்டு எங்க கொண்டு போய் விட போறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மாட்டிக்கிறது ஏழைங்க தான். நம்ம கோபாலனாக்கு பொம்பளை பசங்க 3. அப்படிலாம் பாவம் என்ன பண்ணுவாரு? எனக்கு இந்த வரதட்சணை கொடுக்குறவங்களையும் வாங்குறவங்களையும் பார்த்தாலே ஏறும். அது சரிதான். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களும் இருக்கீங்கல்ல, ஏழைகளுக்கு ஏதாவதுன்னா உதவி செய்யறது, சமூக விவாகம் நடத்தி கொடுக்கறதுன்னு. இல்லையா? நித்ரா. சைட்ல போடு. நித்ரா, என்னடா வண்டியில? கொஞ்சம் சாணி தான் சார். சாணியா? வண்டியோட புக்கு பேப்பர்ல எடுத்துன்னு சாரை போய் பாரு. நீ என்னடா வெளியே இருக்க மாட்டியா? உன் காலில் என்ன ஆணியா? யார் சார் எஸ்ஐ? ஜார்ஜா. சார் பேரையா சொல்ற? நாயாங்க சார் ஏதோ ஒரு கிரியா, அவனுக்கு கீழே இறங்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதா? ஏன் இறங்க முடியலன்றவங்களை கஷ்டப்படுத்தி இறக்குற? அவனை கிளம்பி போ சொல்லு. கொஞ்சம் சாணி வேணா எடுக்கவா? வேணாமா? வேணான்றதுனால தான். ஆமா கிரி, எஸ்ஐ உனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் உள்ளே இருந்தோம். அவன் ஐசியூவில், நான் ஜெயிலில். எஸ்ஐ சோமசுந்தரத்தை பாழுங்கடத்தில் தூக்கி போட்ட ஆட்டு தாமஸ். அப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஆளுக்கு நீங்க எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? என்னம்மா நீ அப்படி கேட்டுட்ட? எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே, எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். வரதட்சணையா போதுமா? 10 பைசா கொடுக்க கூடாது. அப்படி அவனாவது கேட்டுட்டு வந்தா அவனுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. எதிரொலி நிகழ்ச்சிக்காக உங்கள் எல்லோரையும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் மேல தூங்கு. நீங்க உள்ள வாங்க. அவ டிவி பார்க்கட்ட விடு. ஆத்தூர்ல இருந்து சுதா எழுதியிருக்கிற கடிதம். இது எப்படி சரியாகும்? பூஜா பெரிய எடுத்த பொண்ணு இல்லையா? கிரி ஒரு சாதாரண விவசாயி. ஒரு டாக்டர் ஒரு விவசாயிய கல்யாணம் பண்ணிக்கிட்டத நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பெரம்பூர்ல இருந்து பார்த்திபன் எழுதின கடிதம். யார் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். திருவான்மியூர்ல இருந்து சுந்தர் அவரோட இந்த விஷயத்த விளக்கி சொல்லியிருக்காரு. அவளுக்கு அவனை பிடிக்கும்னு சும்மா சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் எங்க இருக்கானாவது பூஜாவுக்கு தெரியுமா? பூஜா இப்படி ஒண்ணுமே பேசாம இருந்தா அவனை வேற யாராவது தட்டிட்டு போக வாய்ப்பு இருக்குது. போன வாரம் ஒளியும் ஒளியும்ல ஒளிபரப்பு செய்த சகலகல்லா வல்லவன் படத்திலிருந்து நேத்து ராத்திரி அம்மா பாடல் பாதியில் நின்று போனது வருத்தத்தை கொடுத்தது. அது பாதியில் நின்று போனதால் அந்த பாடலை முழுமையாக மீண்டும் ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரு? சுகுமார், கோவையிலிருந்து. சுகுமாருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி ஒரு பாட்டு. அன்னைக்கு வரைக்கும் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருந்தேன்னா
அன்னையில இருந்து ஒரு செகண்ட் தூங்கல. அடுத்த நாளே கிரியோட வீட கண்டுபிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா டோனி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், எதுக்காக நீ அங்க இருந்து கஷ்டப்படணும்? நீ இங்க வந்துரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பசுமையான வாசனையும் பாசமான மக்களும் அங்க கிடைக்காதுல்ல. நீ பேசாம இங்க வந்துரு. டோனி, ஒரு நிமிஷம் இரு. அம்மாடி, எங்க போற? வெளியே போறேன், ஒரு ஃப்ரெண்ட பார்க்க. இப்ப போகாதம்மா, நல்ல மழை வர மாதிரி இருக்கு. அது பரவாயில்லப்பா, மழை வரதுக்குள்ள வந்துருவேன். சொன்னா கேளுமா, இப்ப போக கூடாது. எனக்கு இப்ப போகணும். இப்ப போக வேண்டாம். இப்ப போனா என்ன? நான் போறேன்னு காலையிலே சொன்னேன்ல. போமா போமா. ஹலோ டோனி. டாடா. அண்ணா, இந்த கிரி வீடு எங்க இருக்கு? அந்த வயல் இருக்குல்ல, அங்க இருந்து அந்த பக்கமா. அந்த பக்கமா? ஆமா. ஏய், நெல்ல, நீ என்ன இங்க? நான் மழையில நனி வந்தேன். மழை பெய்யறப்போ வயல இருங்க, நீ என்ன தவளையா? வீட்டுக்கு போடி. ஏய் இரு. வீட்டுக்கு போ. மழையில நனைய வந்திருக்காங்க. ஆனி, இப்ப யார் அப்படி போனது? அது உங்க பொண்ணுதான். அவனா ஓகே. நான் மேத்யூ டாக்டரோட பொண்ணு. ஓ, உட்காருமா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நான் பண்றேன். சரி. நான் எழுதின கவிதை காக்கை போல் குருவி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. இன்னொரு 500 ரூபா கூட தேவைப்படும் இந்த மாத்திரத்துக்கு. இது 100 ரூபாய் தான். நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணு. மாத்தி ஒரு நிமிஷம் நில்லு. பொண்ணு நல்லா மாறிட்டாப்பா. தவறாம சர்ச்சுக்கு வரா, சுவிசேஷன்லாம் கேக்குறா. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நோ, அது அப்போ பூஜா தான் இப்ப ஸ்கூல்லே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். மை ஃபேவரட். டாக்டருக்கு இவளை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். ஆல்ரைட், கம்.
எங்கேயாவது தான் இருக்கும் பாரு. நான் போய் பார்க்கறேன். ஐயோ, செம்ம போதை. இந்த போதை வேற எதுலயாவது இருக்கா? இந்த காதல்லையும் ஒரு நல்ல போதை இருக்கு இல்லம்மா? எனக்கு தெரியாது. பூஜா, ஆன்ட்டி அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. கிரி நல்ல பையன்தான். ஆனா நீ இந்த வயசுல இந்த மாதிரி நிறைய தோணுமா? இதெல்லாம் வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தானே, உனக்கு போக போக புரியுமா? மெச்சூரிட்டி ஆகாதப்போ ரொம்ப நாள் லவ் பண்ணவன மருந்து டீ குடிக்கிற அந்த 2 நிமிஷத்துல அமெரிக்கால இருந்து வந்த அந்த வழுக்க தலையன் தான் பெஸ்ட்னு முடிவு பண்ண ஜூலியாக்கா என்னை விட பெரியவ. அதான் மெச்சூரிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு கிரிய ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்ல ஆண்டி? அது நமக்கு பிடிச்சால நம்மளே கண்டுபிடிக்கிறதான் பெஸ்ட்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் கிரிக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீ சொல்லிட்டியா? இல்ல, ஆனா நான் சொல்லுவேன். ஒரு சான்ஸ்க்கு வெயிட் பண்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு உனக்கு தெரியுமா? குருத்தோலை ஞாயிறு. அது நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு தான். ஆனா ஹிந்துஸ்க்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. அன்னைக்கு கிரியோட பிறந்த நாள். அவன் அன்னைக்கு தனியா ஒரு இடத்துக்கு போவான். ஹிருத்திக் ரோஷன் இந்தியன் சினிமாக்கு வந்து 1 மாசம் ஆனதுக்கப்புறம் கர்த்தரே, ஐயோ சாரி, சிவனே, உள்ள என்ன சாமி இருக்குன்னு தெரியலையே. யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு வரேன், தப்பா நினச்சிக்காதீங்க. ஓம் சாந்தி, அப்படி தானே சொல்லணும். கிரி என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நிறைவேற்றிடுங்க. அப்புறம் அவரை எனக்கு கொடுத்துருங்க. நீ என்ன பண்ற? யாரும் வராத கோவிலுக்கு பர்த்டே அன்னைக்கு ஏன் தனியா வந்தீங்க? என்னோட முன்னோர்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுற இடம் இது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடம் காடாயிடுச்சு. அப்பா கட்சியில் இருக்கும்போது அடிக்கடி இங்கே வருவார், யாருக்கும் தெரியாமல். சின்ன வயசில் என்னையும் கூப்பிட்டு வருவார். பிறந்த நாள் அன்றைக்கி இங்கே வருது நல்லாயிருக்கும்.
கொடை கொண்டு வந்தியா? எதுக்கு? வா. மழை முதல்ல பெய்யறது மலைக்கு மேல தான், தெரியுமா? அது வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இந்த வயசில் ஒரு பொண்ணுக்கு பெரிய பையனை பார்த்தா வர அட்ராக்ஷன் அதை ஊதி ஊதி பெருசாக தோணும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தானே எதுக்குன்னு தோணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ படிக்கிற வயசு. அப்பா மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், இல்லை அதுக்கு மேலே ஒரு பெரிய இடத்துக்கு போக வேண்டியது. அதனால தேவையில்லாததை யோசிக்கிறேன். வேண்டாம், நான் பைக்ல தான் வந்தேன். அவர் அன்னைக்கு அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியாதே நான் எவ்வளவு யோசிச்சு அந்த டிசிஷன் எடுத்தேன்னு. பிடிக்கலையா? நான் சின்ன பொண்ணாமா? எனக்கு 18 வயசு ஆகட்டும், அப்புறம் நான் மறுபடியும் போய் சொல்லுவேன். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் வந்துச்சு. என்ட்ரன்ஸ் குரு கேசி தாமஸ்ங்கிற ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். Entrance is war! அப்படி 5-6 மாசம் டார்ச்சர் முடிஞ்சது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதோட டயர்ட்னஸ் போக ஒரு நைட்டு ஒரு மார்னிங் ஃபுல்லா தூங்கினேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு அட்மிஷனும் கிடைச்சிருச்சு. கூடவே எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. லைஃபே மாற போற டைம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல. கிரி, மை ஃபர்ஸ்ட் லவ். போட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும். நான் எங்க போனாலும் எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் அவர்கிட்ட தான் கடைசியில வந்து சேருவேன். யார் இது? குட்டி டாக்டரா? காலேஜ் சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். எப்போ கிளம்புற? நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும், அதனால நாளைக்கு கிளம்பிடுவேன். கிரி எங்க? அவன் கோயிலுக்கு போயிருக்காம்மா. என்னை விட்டுட்டு தனியா மழையில நினைய போயிட்டீங்கல்ல. எப்போ வருவாரு? ஐயோ, அவன் இங்க இருக்கிற கோயிலுக்கு போல, சைனால இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கான். கர்த்தரே, அவர் பழைய கம்யூனிஸ்ட்ல, அதான் சைனா கோயிலுக்கு போயிட்டாரோ? சைனாவில் எந்த கோவில்மா? ஐயோ,
அது நீ நினைக்கிற மாதிரி கோயில் இல்லை. அவனுக்கு குன்ஃபு சொல்லி கொடுக்குற பெரிய கோயில் இல்லை, அங்கதான். ஷாவ்லின் டெம்பிளா? அதான். கொஞ்ச நாளாவே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்குன்னு. நான் தனியா இருப்பேன்னே அவன் இத்தனை நாள் போகாம இருந்தான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக அவன் அங்கே போயிருக்கான். போன இடத்துல அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். சமாதானமே பண்ண முடியலையாம். அங்கே அந்த பொண்ணு வீட்டில் இவன் மேலே தான் மொத்தமாக கோவமாக இருக்காங்களாம். கொல்லுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்கே கூட 2 தடவை ரவுடிங்க தேடிட்டு போனாங்க. அதனால அவனை கொஞ்ச நாள் அங்கேயே இருடான்னு சொல்லியிருக்கேன். அவர் எப்போ திரும்ப வருவாரு தெரியலம்மா. என்ன இருந்தாலும் அவன் உடனே இங்கே வரமாட்டான். தூரத்தில் இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான்னு நான் சமாதானமா இருப்பேன். ஆமா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மாதான். நீ கொஞ்சம் இருமா, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. அப்படி அந்த அத்தியாயம் முடிஞ்சது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிரி என் லைஃபை விட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நான் நிறைய அழுதேன். அவருக்காக கீரை குழம்பு வைக்க கத்துக்கிட்டது, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சது, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. குடுமா சரி. என் பைக் வித்துட்டேன். நான் என்னோட பேக்கை பேக் பண்ணி ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டேன். நான் கிளம்பும்போது வைன் ஆண்டி ஒரு புது வைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏய், எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்ல போடு, எடைக்கு போட்டுறலாம். சரிண்ணா. நீத்தோட அப்பா கடையில கேசட்லாம் போய் சிடிஸ் வந்துருச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லி காத்தாடி அண்ணாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் தானே, இன்னொரு காத்தாடி. எனக்கு பார்ட்னர்லாம் இல்ல, நான் சோலோ ப்ரொப்ரைட்டர். ஒரு பஞ்சுக்காக அப்படி வச்சிருக்கேன். பஞ்சி வச்சேன்னு வச்சுக்க, ஒரு பஞ்சி. ஏறா வண்டியில, ஏறா. ஏசி இல்லையா அண்ணே? என்ன விட்டுருங்க, போகும்போது காட்டுறவா. நான் போனேன்னு சொல்லி ஒரு ஆள் மட்டும்தான் வருத்தப்பட்டாரு. மெட்ராஸ், சாரி சென்னை, சிங்கார சென்னை, வந்தோரை வாழ வைக்கும் சென்னை, வந்தவங்களோட சொந்த ஊரா மாறின சென்னை, நீண்ட கடற்கரை, உதவினா ஓடி வந்து நிக்கிற ஆட்டோ அண்ணாங்களோட சென்னை, அல்வால இருந்து பிரியாணி வரைக்கும் இங்க கிடைக்காத ஐட்டமே இல்ல. அப்புறம் சென்னை ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். இதுக்கிடையில 4 வருஷம் கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள போயிடுச்சு. நான் MBBS ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். அதாவது இன்னும் 1 வருஷத்துல நான் டாக்டர் ஆயிடுவேன். எழுந்துரு. நீத்து இப்பவும் என் கூட தான் இருக்கா. யூனிவர்சிட்டியில MBA படிக்கிறா. அப்புறம் இங்க எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, அண்ணா மரியா. நல்ல டிபிக்கல் கேரளா கிறிஸ்டியன். நாங்க 3 பேரும் இங்க ஒரு வீட வாடகைக்கு எடுத்துட்டோம். கிரியை உஷார் பண்றதுக்காக கத்துக்கிட்ட குக்கிங் இப்ப என்ன எக்ஸ்பர்ட் ஆக்கிடுச்சு. லைஃபே மாறி போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல, கிரி. லாஸ்ட் 4 இயர்ஸா என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. டிவியை திறந்தா எக்கச்சக்க சேனல்ஸ் வந்துருச்சு. வீரப்பனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. புது புது கட்சிங்களும் வந்துருச்சு. என்னத்த சொல்ல, சுனாமி கூட வந்துருச்சு. ஆனா அவர் மட்டும் வரல. ஹேய், படிச்சது போதும், கொஞ்சம் என் கூட வாடி. என்னடி? அவன் மறுபடியும் என் கூட சண்டை போடுறான். அவனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவான், விடு. அந்த டைம்ல தான் ஆர்குட் வந்துச்சு. ஒருவேளை கிரி ஆர்குட்ல இருப்பாருன்னு நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவரை தேடினேன். கிரின்னு டைப் பண்ணா கிரி சங்கர், கிரிதாஸ்னு என்னென்னமோ வந்துச்சு. அவங்க ப்ரொஃபைல்ல விசிட் பண்ணேன்னு சொல்லி அந்த ஜொல்லுங்கெல்லாம் எனக்கு ஸ்கிராப் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என் லைஃப் செம்ம போர். ஒரு மிஷன் மாதிரி கிளாஸு வீடு வீடு கிளாஸ்ன்னு சுத்திட்டு இருந்தேன். ஓவரால் லைஃபே வேஸ்ட்னு நினைச்சு கிளாஸ்ல போர் அடிச்சு உட்காந்துட்டு இருந்தப்போதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. Let's discuss about different kinds of cardiac arrest or heart attacks. For example, அவரு டெமோ காட்டுறாருன்னு தான் நாங்க நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது
அட்டாக் வந்து ஆளு காலி. அப்புறம் பிரார்த்தனை கூட்டம், லீவு, அது இதுன்னு டைம் போயிடுச்சு. அப்பதான் சில்லுன்னு ஒரு காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பதிலா சொல்லி கொடுக்க ஒரு சூப்பர் சார் வந்தாரு. நல்லா இருக்காங்க. இவர்தான் டாக்டர் பிரசாத். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட். எங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்பெஷலா பொம்பளை பசங்களுக்கு. எப்படியும் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் எனி டவுட்ஸ்? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனி அதர் டவுட்ஸ்? 2 வாரத்துல வைவா எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேக் ஒன். What is it? Bone marrow aspiration needle. Good. Sir, you want to ask us something? Yeah. What do you know about? Okay. Thank you, sir. Good luck. நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் நாலேஜ் சார். கொஞ்சம் Good afternoon, sir. Good afternoon. Take one. No, it's okay, sir. எடுமா. எடுக்காம எப்படி பண்ண முடியும்? No, sir. வேணா. Thank you. இது எடுக்காம வைவா முன்னாடி கொண்டு போக முடியாது. Take one. எடுத்துக்க. நான் உன்னை இதெல்லாம் எடுக்க சொன்னேன். Why did you take the biscuit? பிஸ்கெட்டை சொன்னீங்கன்னு நினைச்சேன். சாரி. அன்னில இருந்து நாங்க செம ஃப்ரெண்ட்ஸ். கேளுடி. இவ சொல்றத வச்சு பாக்குறப்போ இது அதுதான். எது? டாக்டர் பிரசாத் வர்கீஸ் அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு இவ சொல்றா. சும்மா போ. அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான் நல்ல லவர் ஆக முடியும். அவ குழஞ்சு குழஞ்சு பேசுறதோ சிரிக்கிறதோ நடந்துக்கிறதோ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல யோசிச்சு பாரு. லவ் ஃபீல் வருதில்ல? கர்த்தரே, பிரச்சனை ஆயிடுமா? இதுல என்ன பிரச்சனை? நல்ல விஷயம் தானே. அமெரிக்கால எம்டி முடிச்ச டாக்டர் பையன், கிறிஸ்டியன் வேற. நானா இருந்தா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லியிருப்பேன். ஐயோ, இப்பவும் நீ சைனாக்கு போன கும்ஃபுக்கார அண்ணாவையே நினைச்சிட்டு இருக்கியா? உலகத்துல எங்கேயும் கேள்விப்படாத ஒரு காதல். உனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னா நீ குழந்தைன்னு சொல்லி அனுப்புனாரு. நீயும் அவரும் நினைச்சிருந்தா ஒரு குழந்தை பெத்துக்கிற வயசு உனக்கு அன்னைக்கே இருந்துச்சு. லூசு. போதாததுக்கு ஒரு கொடைய வேற கொடுத்துருக்கான். அதுவும் வெளியில காட்ட முடியாத ஒரு கொடை. அவன் சைனாக்கு போய் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருப்பான். 맞아. 잠기 좋아 맞아. 마테 sakhe. Sase, mate sakhe da. 혀.
Chăm chim cho. Sao khả? என்னடி ஆச்சு? அட்டாக்கா? இல்ல கேன்சர். இவ வேற ஒருத்தி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. அடுத்த நாள் அன்னைக்கு தீபாவளி. ஒருவேளை கிரி என்ன மறந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சு வருத்தத்தோட நடந்துட்டு இருக்கும்போது தான் என் எதிரில் பிரசாத் வராரு. அவ சொன்ன மாதிரி என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வராரோ. கர்த்தரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே சொல்லும் போதுதான் நீ என்ன இங்க? நான் இங்க தான் படிக்கிறேன். இப்ப ஹவுஸ் சர்ஜன்சி. ஓ. நீங்க என்ன இங்க? இல்ல இங்க என்ன? நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த டாக்டர் வர்மாவோட ரூமுங்க? மேல. ஓ அப்படியா, சரி. பூஜா, யார் அது? டாக்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணது அவரை தான். அப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிடிக்காது? பிடிக்கலன்னு அவர் சொன்னாரா? இல்ல அப்படி சொல்லல. ஆனா எனக்கு அவர் பிடிக்கும்னு சொன்னப்போ என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அது அப்போ இப்பதான் பெருசாயிட்டல, இப்ப போய் கேளு. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி? அவரை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அதை நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்னால இதை சாப்பிட முடியல. நாம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசலாமா? லாஸ்ட் லவ், நஷ்டமான காதல். பூஜா, நீ கஞ்சா அடிச்சிருக்கியா? கஞ்சாவா? இல்ல, நானும் அடிச்சதில்ல. இந்த நஷ்டமான காதலுங்கிறத 3 விதமா சொல்லலாம். முதல் ஸ்டேஜ் கஞ்சா மாதிரி. ஒவ்வொரு பஃப்புக்கும் நமக்கே தெரியும் இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, நம்ம உடம்ப கெடுத்துரும்னு, இது எப்படியாவது நிறுத்தணும்னு. அதே மாதிரி தான் இந்த நஷ்டப்பட்ட காதலும். மறக்கணும்னு தான் நினைப்போம், ஆனா முடியாது. அது அந்த அளவுக்கு கிக்கு. அட என்ன இது, தோல் இல்லாதது வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. நஷ்ட காதல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது வீட்டை வாடகை கொடுக்குற மாதிரி. ஃபேஸ்புக்கில் போய் அவருடைய ஃபோட்டோஸை பார்க்குறதும், கரண்ட் லவ்வருடைய டீட்டெயில்ஸை மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதும், அந்த வாடகை கொடுத்த வீடை ஹவுஸ் ஓனர் அப்பப்போ போய் பார்க்குற மாதிரி. நஷ்ட காதல்ல லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது மீச மாதிரி. மீசையா? வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷேவ் பண்ணிடலாம். இப்போதான் அவருக்கு மீசை இல்லைல்ல, பழைய காதெல்லாம் மறந்துருப்பாரு. நீ தைரியமா போய் உன் காதலை சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, ஜஸ்ட் கோ. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு அப்ப புரிஞ்சுது. பொண்ணுங்களை நல்லா ஃப்ரெண்ட்ஸா பாக்குற ஆம்பளைங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. கிரி அன்னைக்கு எதுக்கு வந்தாருன்னு கூட கேட்க முடியல. வர்மா டாக்டரை தேடிட்டு போனா அப்புறம் வீவிங்கோட ஃப்ரீக்வென்ட் விசிட்டர் ஆயிட்டேன். அப்பதான் பெட் நம்பர் 106ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு கலைஞர். ஹலோ சார். வந்துட்டியா? வாயடி பொண்ணு. என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நானு வியாதிகளை பத்தி ஒரு கதை எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியாதிங்களுக்கு என்ன கதை? இந்த வியாதிங்க சொந்தக்காரங்க மாதிரி ஒருத்தன் போனா ஒருத்தன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பானுங்க. கேஸ் டபுள் குணமாயி வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்த வந்து விசாரிக்க வந்துட்டான். யாரு? கிட்னி ஸ்டோன் தான். பேரை கேட்டா டைமண்ட் மாதிரி தோணும்.
ஜேக்கப் சார் வா வா. நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். யோகம் இருந்தா திரும்ப சந்திப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு இடம் அதான் ஆஸ்பத்திரி. நான் அதுக்காக சொல்லல. நல்லா இருங்க. சரி சார். வரேம்மா. வாமா போலாம். 3 ஆண் பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கு. இவருக்கு உடம்பு முடியாதப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் பாத்துக்கிட்டா. ஆம்பளை பசங்களாம் ரொம்ப பிஸியா. என் அப்பாவோட அதே குணம். அதனாலயே நாங்க 2 பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹேய் ரெடி. அவரை நான் அடிக்கடி போய் பாக்குறது பழக்கமாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் 106க்கு போயிட்டு இருக்கும் போதுதான் 107ல நான் அதை பார்த்தேன். அடக்கர்த்தரே, நீங்க எப்பமா இங்க வந்தீங்க? எனக்கு தெரியாதே. நீ இங்கதான் இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இவன் தான் சொன்னா. கடவுளே, பிலிரூபின் 10 மஞ்சக்கமலை ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? எனக்கு தெரியாதுமா. இங்க இவனோட ஃப்ரெண்டு வர்மான ஒரு டாக்டர் இருக்காங்க. ஊர்லயே பாத்துக்கலாம் போதும்னு நான் சொன்னேன். அதானே, சொந்தக்காரங்களை விட்டுட்டு சைனா யூத்தோப்பியான்னு சுத்திட்டு இருந்தா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை டெய்லி வந்து பாத்துக்கிறேன். ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நான் டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு வேண்டியவங்கன்னு. சரி. கிரியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ உண்மையா சொல்லணும்னா என் மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே அவங்க அம்மாங்க தானே. கிரிய கிளீன் போல்ட் பண்றதுக்கான என்னோட சான்ஸ் தான் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கு. அம்மா, இன்னும் 4 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். அப்படிதான் சீஃப் டாக்டர் சொன்னாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி குட்டி டாக்டரே. அம்மா நீ சாப்பிட்டியா? இல்ல, ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். இவன் சாப்பாடு வாங்க தான் கிளம்பிட்டு இருக்கான். டேய், அவளையும் கூட கூட்டிட்டு போடா. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா போதும். அம்மா, தென்றலா, நீ எங்க இங்க? நான் ப்ராவிடன்ஸ்ல இருக்கேம்மா. கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமாச்சு. அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு இவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் வெளியே தான் சாப்பிடுவேன். ரொம்ப அவசியம்னா வீட்லயே ஏதாவது சமைச்சுப்பேன். நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். டேய் வாங்கி கூட. இருமா, என்ன கிளம்பிட்டியா? அவன் சாப்பாடு எடுத்துட்டு வருவான், சாப்பிட்டு போலாம். வேண்டாம்மா, ரவுண்ட்ஸ்க்கு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா பூஜா மேட்ச் போட்ட பாலா கிரி கிரவுண்ட்ல இறங்கி 6 அடிச்சிட்டாரு. அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். பொண்ணு பேரு தென்றலாம். எங்க அக்கா கூட படிச்சவலாம். இருந்தாலும் நல்ல பேரு. தென்றல் காற்றுன்னு அர்த்தம். கிரி மலைன்னு அர்த்தம். அவ அந்த ப்ராவிடன்ஸ்ல கெஸ்ட் லெக்சரரா, ரைட்டரும் கூட. ஏய், அங்க பாரு. மலை இல்ல கிரி. கிழிஞ்சது இங்கே வந்துட்டாங்க. இவள குத்த சொல்றதுக்கு இல்ல. 5 வருஷமா வெயிட் பண்றதுக்கு ஒர்த்தான ஆள் தான். ஆளு கும்முன்னு இருக்கா. கும்முன்லாம் இல்ல, நீ கம்முனு இரு. அங்க பாரு, கேவலமா இழுக்கிறான். பொறுக்கி. அங்க பாரு, பொண்ணுங்க முன்னாடி ஷர்ட் பட்டன் போடாம இருக்கான். சும்மா இருடா. இதுக்கு
மேல என்ன வேணும்? அம்மாவும் எழுத்தாள, இந்த பொண்ணும் எழுத்தாள. இவன் வீட்ல உட்காந்துட்டு 2 பேரும் எழுதுறது படிச்சுக்கிட்டே இருப்பான். நீ ஏன் கோவப்படுற? அவங்க பேர் நல்லா தானே இருக்கு. கரெக்டா சொன்னடி. இந்தா நீ எடுத்துட்டு போ. என்னம்மா குழந்தை தானே? என்னத்த சொல்ல, அப்படியே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு பைத்தியமா பிடிக்கும் போல இருந்துச்சு. எதை பண்ணாலும் சொதப்பது. மேடம், அடிபட்டது இந்த கையில. நெஞ்சில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும் போதெல்லாம். அவளை கொண்டுட்டு புழல் ஜெயிலுக்கு போனா என்னன்னு கூட யோசிச்சேன். இதுக்கு மேல அங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சு. அதான் ஒரு பிரேக் எடுத்து வால்வோ புக் பண்ணி ஊருக்கு கிளம்பினேன். கர்த்தரே, இவன் என்ன இங்க வந்திருக்கா? புக்கா? என்கிட்ட தான் புக் இருக்கு. ஏய், நீ பூஜா தானே? நான் தென்றல். நண்பா, ஒரு டீ. உங்களை 2-3 தடவை பார்த்திருக்கேன். மெடிக்கல் காலேஜ்ல டீ வேணுமா? கிரியோட ஃப்ரெண்டுனா. டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம். சரிக்கா. ஊருக்கு போறீங்களா? ஆமா. நானும் தான். ஹஸ்பண்ட் வராரு குவைத்துல இருந்த லீவுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, பண்ணி வச்சுட்டாங்க. கிரிதான். அவன் ராபினை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு வழியா நானும் ராபினும் இங்க வந்துட்டோம். கிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. கிரி மட்டும் இல்லைன்னா. ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, எனக்கு முன்னாடி தெரியும் நீங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆனா 2 டீ. சரிங்க. வடை வேண்டாம். Twinkle twinkle little star, how I wonder what you want. நீ 1ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது பாடின பாட்டு தானே இது? அதப்பா, வயசாக வயசாக நம்ம குழந்தைங்கள ஆயிட்டு இருக்கோம்னு புத்திசாலிங்க சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பொண்ணுங்க வளர வளர அப்பா அம்மா வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். இப்போ உன்னோட வயசு என்னன்னு உனக்கு கொஞ்சமா தெரியுமா? இதோ நீ வருவன்னு சொல்லி காலையிலேருந்தே இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கான் இந்த சன்னி. பூஜா, நான் இப்போ ஒரு புதுசாக தொழில் தொடங்கிக்கிறேன். நான் ஒரு மேரேஜ் புரோக்கர். இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நல்ல பையன் இருக்கிறான். பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டா? பொண்ணு பார்க்கறதுக்கா? இவளையா? நல்ல விஷயம்தான். இவளுக்கு நாம தான் மாப்பிள்ளைய அங்க போய் பார்க்க வேண்டியிருக்கும். உன் பேர் என்ன? கிரி. கிரி. என்ன படிச்சிருக்க? MA தமிழ். கேக்கல. பையனுக்கு சத்தமே வெளியே வராது போல இருக்குது. கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. MA தமிழ். என்னதான் அம்பு விட்டாலும் பை கூட்டாலும் பொண்ணுங்க தான். கல்யாண விஷயம் சொன்ன உடனே வெக்கத்தை பார்த்தீங்களா? உங்க பொண்ணுக்கு ரொம்ப வெக்க சுபாவம் போல இருக்குது. நீ வெக்கப்பட்டு ஓடி வந்ததா சன்னி சொல்றான். ஆனா அப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்றது அப்பாக்கு தெரியும். அதனால தான் கேட்குறேன். நீ இந்த கல்யாண விஷயத்த பேசும்போதெல்லாம் மட்டும் ஏன் விலகி போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றேன். அது நடக்கலன்னா உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நீங்க சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? என்ன விஷயம்? எக்ஸாம் ஏதாவது இருக்கா? ஆமா, ஒரு பெரிய எக்ஸாம். நானும் தான் MBBS வரைக்கும் படிச்சிருக்கேன். அது என்ன எனக்கு தெரியாத எக்ஸாம்? சிலபஸ்லாம் மாறிடுச்சு பெருசு, காலமும் மாறிடுச்சு. இவளுக்கு இப்போ சொன்னா புரியாது. இன்னொரு தடவை லெக்சர் எடுக்க வேண்டியதுதான்.
அடுத்த நாள் நான் சர்ச்சில் ஒரு பிரசங்கம் அட்டன் பண்ணேன். அதுவும் பாட்டோட பிரசங்கம். ஃபாதரோட போர் ஸ்பீச் கேட்டேன். எல்லாரையும் பார்த்து சிரிச்சேன். இப்போ மூதாதையர்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். பாரா, யாருது? என் அண்ணனா? எப்ப வந்தீங்க? வந்துட்டு 2 வாரம் ஆச்சு. நான் கொளுத்துறேன். அது பூஜா, உனக்கு தான் தெரியுமே, நான் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி எஸ்கேப் ஆகிறதில்ல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு புது ஐட்டம் வந்திருக்கு. சொல்லுங்க, என்னது அது? அது நம்ம ஊரில் ஒரு கும்ஃபு டோர்னமெண்ட் நடத்தலான்னு சவுத் இந்தியன் பேஸில் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட்டு ஸ்பான்சர்ஷிப்பாக தரேன்னு நம்ம ஜுவல்லரி பால் ப்ரோ சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட் தானே. நல்லா தானே இருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறது? அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். டோர்னமெண்ட்டில் நம்ம கிரி அவன் பசங்களை ரிங்கில் இறக்கணும். நீயும் கிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியாவது அவன் கிட்ட சொல்லி அவன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட சொல்லு. அவன் சைனாலெலாம் போய் படித்தவன் தானே. அவன் மட்டும் ரிங்கில் இறங்கினாவே நம்ம ஊருக்கே ஒரு பேர் தானே. என்ன சொல்கிற? எப்படியாவது. ஐயோ, என்னால முடியாது. நீங்களே நேர்ல போய் சொன்னாதான் செட் ஆகும். அதெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு இப்போ என் மேல நல்ல கோவம் இருக்கும். ஆமா, ஜூலியாக்கா ஏமாத்திட்டு போனதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டா இருப்பாரு. அதெல்லாம் எப்பவும் மறந்துருப்பாருண்ணா. நீங்க போய் கேட்டு பாருங்க. அப்பதானே அவன் என்ன வெட்டி போடுவான். அப்போ ஜூலியாக்கா ஏமாத்தினது மட்டும் இல்ல, வேற ஏதோ விஷயம் இருக்கு. அது இப்போ நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அப்படியா பண்ணீங்க? அப்படிலாம் செய்யல. அதை விட மோசமா செஞ்சேன். அதை வெளியே சொல்லக்கூடாது. அப்போ கிரிய குத்த சொல்ல முடியாது. ப்ளீஸ். சரி, பேசி பார்க்கறேன். நீ சொன்னதுக்காகவோ இல்லை இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை. பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுமே நினச்சிதான். ஓடி. மூட்டை தூக்குறேன். நானா? நான் வரேன். அப்புறம் இந்த வருஷத்தோட சமூக திருமணம் நான் கூட வாங்க. நான் வரேன். குட்டி டாக்டரும் அப்பா டாக்டரும் நல்ல ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும். ஓ, அதனால என்ன? அமௌண்ட் மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். அடுத்த மீட்டிங் வந்து நானும் அட்டென்ட் பண்றேன். எங்கம்மா போற? இந்த வாட்டி சமூக திருமண மீட்டிங் கமிட்டியில இந்த பூஜாவும் இருக்கா. நல்ல விஷயம்தாம்மா. இந்த சமுதாய சிந்தனை ரொம்ப நல்ல விஷயம். நல்லதுதான். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. அப்பா, இந்த செக்ல ஒரு சைன் போடுங்களேன். அமௌண்ட்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது என்னோட செக் ஆச்சே. தேங்க்யூ. அதிக ஈடுபாடும் நல்லதில்லை. என்னதான் இருந்தாலும் அந்த மீட்டிங் உபாயத்துல கிரியோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக முடிஞ்சது. அதனாலதான் ஒரு ஆளை மீட் பண்ண வரீங்களான்னு கேட்ட உடனே அவரும் உடனே ஒத்துக்கிட்டாரு.
இது யார் வீடு? வாங்க சொல்றேன். ஆ ஹலோ வாயாடி பொண்ணு, வெல்கம். வா வா வா. பயணம்லாம் எப்படி இருந்தது? கிரி தானே? எனக்கு நல்லா தெரியும். கிரிக்கு என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புக்கு படிக்கிற பழக்கம் இருந்தா என் பேரு தெரிஞ்சிருக்கும். எழுத்தாளர் ஜேக்கப், அக்ஷரா பப்ளிகேஷன். தெரியும். பூஜாவே எனக்கு முன்னாடியே தெரியும். எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வச்சு தான் பழக்கம். பயப்பட வேண்டாம், நாங்கள் ஒன்னாலாம் படிக்கல. இங்கே படுத்து படுத்து போர் அடிச்சா அங்கே போய் நான் படுக்கிற பழக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அக்ஷரா பப்ளிகேஷன் இந்த வாரம் வெளியிட போகிற புக்கு. முதல் காப்பி கிரி உங்களுக்கு தான். இந்தா திறந்து பாரு. ஒரு சிவப்பு பூவின் ஞாபகம், சுமித்ரா மாதவன். உங்க அம்மா எழுதின புக்கு தான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இதோட ப்ரூஃபை இவ தான் என்கிட்ட கொடுத்தா. படித்து பார்த்தப்போ இதை ஏன் வெளியிடக்கூடாதுன்னு நினச்சேன். இவ ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணலை. உண்மையிலே நல்லதாக இருந்தது. உங்கள் அம்மா வெளியே தெரிய வேண்டிய ஒரு எழுத்தாளர் தான். முதல் காப்பியை கிரி தான் அம்மாவுக்கு கொடுக்கணுன்றது இவளுடைய ஆசை. சுமித்ராவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இல்லைனா கதையை திருடிட்டேன்னு என்ன உள்ள தள்ளிடுவீங்களா? போயிட்டு வரேன். இவ ரொம்ப ஸ்பெஷலானவ. மற்றவங்களுடைய கனவுக்காக வேலை பண்றது ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு மனசு நிறைய அன்பு இருக்கணும். நீ ரொம்ப லக்கியானவன் தான். இவளை போல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குல்ல. குட் லக். அப்ப நான் கிளம்பி. என்ன டோனி இது? உங்ககிட்ட சொல்லி சொல்லி நான் அழுத்து போயிட்டேன். இந்த தமிழ்நாட்டோட இயற்கையையும் பண்பையும் நீ நேரில் வந்து பார்க்கணுண்டா, அப்பதான் தெரியும். டேய், உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். அம்மாடி, அந்த ரவி வந்திருந்தாமா? அந்த சமூக திருமணத்தை பத்தி ஏதோ லிஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தா. நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறானா? அது நாளைக்கு தானப்பா. நாளையோட விஷயம் நாளைக்கு, இன்னையோட சந்தோஷம் இன்னைக்கு. என்னாச்சு இவளுக்கு? போன தடவை சிறப்பாக செய்யணும். ஏன்னா இந்த தடவை 25 பேர் இருக்காங்க. அந்த ஜுவல்லரிக்காரனோட ஸ்பான்சர்ஷிப்பை நம்ம மந்திரி கிட்ட சொல்லி இன்னொரு தடவை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்களா? அம்மா, நம்ம கோபாலண்ண பொண்ணு ஸ்ரீலக்ஷ்மியோட மாப்பிள்ளை யாரு? அது மட்டும் லிஸ்ட்ல இல்லையே. நான் அதை பத்தி செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்ரீலக்ஷ்மிய என் பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு பெரிய மனசு. இல்லப்பா, பெரிய மனசு அது இதுன்னு சொல்லி இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்காதீங்க. ஸ்ரீலக்ஷ்மி நல்ல பொண்ணு. சின்ன குழந்தையிலிருந்தே அவளை எனக்கு தெரியும். கிரிக்கும் அவனுக்கு அவ சரியா இருப்பா. அப்புறம் கிரிய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவனுக்கு ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எளிமையா கல்யாணம் நடக்க தான் விருப்பப்படுவான். நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீ கவலைப்படாத. வேண்டாம் ஆண்டி, கிரியோட அம்மா சொன்னதுதான் கரெக்ட். ஒருவேளை கிரிக்கும் அதுதான் இஷ்டமோ என்னவோ.
ஸ்ரீலக்ஷ்மி பாவம். அவ ஆசையோட இருப்பா. நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒரு தடவை என் காதுல சொல்ல போன, அதே மாதிரி இன்னொரு தடவை என்னால் அசிங்கப்பட முடியாது. இனிமே நானும் கிரியும் சேரணும்னா அவரே வந்து என்ன பிடிக்கும்னு சொல்லணும். இனி எனக்கு முடியாது ஆண்டி. இனிமே ஏதாவது அதிசயம் நடந்தாதான் நானும் கிரியும் சேருவோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அதிசயம் நிகழ்த்துறதுக்கு எனக்கு என்னோட கர்த்தரை தவிர வேற யாருமே இல்லைன்னு புரிஞ்சுது. அவர்கிட்ட சரணாகதி அடையிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பூஜா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வரியா? சொல்லு பூஜா. பூஜா, நான் முன்னாடி சொன்ன தீர் எல்லாத்தையும் மறந்துரு. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, யுத்தத்திலையும் காதல்லையும் எந்த ரூலும் கிடையாது. இனிமே எதை பத்தி யோசிக்காது. இனி வரதை வச்சு பாத்துக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். டேக் ஒன். இப்போ டேக் ஒன். என்னாச்சு? அது நம்ம கிரி கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? ஏய், என்ன முட்டாள் திரும்ப பேசிட்டு இருக்க? அதெல்லாம் செட் ஆகாது. வேணாம் வேணாம் வேணாம். நீ ஒன்னும் யோசிக்காத, நான் கேட்டுக்கிறேன். நீ என் கூட வா போதும். அண்ணா, இந்த ஒரு வழிதான் இருக்கு. என்ன நம்பிக்கை இல்ல? ரஹீம் ராவத்தரோட பொண்ணா? இந்த ஊர்ல இவ்வளவு பொண்ணுங்க இருந்துட்டும் ரஹீம் ராவத்தரோட பொண்ணு மட்டும் தான் உனக்கு கிடைச்சதா? லவ் பண்ணவும் இழுத்துக்கிட்டு ஓடவும். மச்சான், இந்த தடவை நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நசீமாவை கல்யாணம் பண்ணதான் நான் டோர்னமெண்ட் நடத்துனது, காசு சம்பாதிச்சது எல்லாமே. அவ கூட அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் எனக்கு வேறு வழி இல்லை. நீ தான் மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் மச்சான், ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். இல்லை, முடியாது. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எனக்கு கூப்பிட்றாத. நீ கொஞ்சம் சொல்ல. லவ் பண்றவங்க சேரணும்னு நீங்களும் விரும்புவீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோம். உங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ரிஸ்க் எடுக்கலன்னாலும் சின்னதாக ஹெல்ப் பண்ணலாம்ல. ஹெல்ப் கேட்டு வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. பூஜா, நசீமா பூஜாவோட கிளாஸ்மேட்டு. பூஜா மனசு வச்சா நசீமாவை வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ப்ளீஸ்ரா. ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? பாபா, சீக்கிரம் சீக்கிரம் ஏறு ஏறு. ஓகே மச்சான். மச்சான், அங்கே நிப்பாட்டு. போதுண்ணா, நிப்பாட்டு. வா, இறங்க. மச்சான், ரொம்ப நன்றிடா. இப்போ நீ பண்ணதை நான் என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். கடவுள் அனுமதிச்சா மறுபடியும் சந்திப்போம். நான் சொல்லணும்னு நினைக்கிறதுலாம் இந்த லெட்டரில் இருக்கு. நான் போயிட்டு வரேன் மச்சான். சரி. ஏட்டா பொறுக்கி பையா கிரி, புறம்பக்க பரதேசி, அன்னைக்கு இவ்வளோ பார்க்க பஸ் ஸ்டாப் வந்தப்ப ஜொல்லு பாட்டின்னு என்னை துரத்தி விட்டேன்.
அதுக்கப்புறம் இவளை பார்க்கறதுக்கு மட்டுமே நான் இன்டர்நெட் கேஃபே ஓபன் பண்ணா அங்கேயும் வந்து இம்மாரல் டிராஃபிக்னு போலீஸ்க்கு போட்டு கொடுத்துட்டேன். ஒரு ஜுவல்லரிக்காரனோட கையில காலில் விழுந்து குங்கு டோர்னமெண்ட் நடத்தி கொஞ்சம் காசு சம்பாதிச்சு இவளை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நீ சமூக திருமணம் சொல்லி இவளே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. ஊர்ல இருக்கிற ஏழை பொண்ணுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்க நீ யாரா அசோக சக்கரவர்த்தியா? இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன்டா. அவ எனக்கு தான் சொந்தம். போடா இப்படி பண்ற அவன் ஓடி வந்து அடிச்சிட போறானா? போடா டேய். பின் குறிப்பு மச்சான், தயவு செஞ்சு பின்னாடி வந்துடாதடா. நாங்களே எங்கேயாவது ஓரத்துல வாழ்ந்துட்டு போயிடுறோம். அதுதான் காத்தாடி அண்ணாவோட லாஸ்ட் அப்ஸ்காண்ட். அது வரைக்கும் எல்லாரும் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருந்த காத்தாடி அண்ணா அன்னையில இருந்து என்னோடையும் கிரியோடையும் லைஃப்ல ஒரு பரிசுத்தரா மாறிட்டாரு. கண்டிப்பா கிரி இப்ப என்ன பிடிக்கும்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நடு ராத்திரி என் லைஃப்ல ஒரு புது விடியல் உதயம் ஆயிடுச்சு. வா, நான் வீட்டில் ட்ராப் பண்றேன். எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டா வர? ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டல? பரவாயில்லம்மா, கவலைப்படாத. ஆமா நீ அந்த சன்னி சொன்ன விஷயத்தை என்ன பண்ணலாம்? பேசாம ப்ரொசீட் பண்ணிடலாமா? அப்ப நீங்க சன்னி கிட்ட பேசி பார்க்க சொல்லுங்க. சொல்லிடுறேன். அன்னைக்கு ஜூலி அக்கா பண்ண மாதிரி டீ குடிச்சிட்டு பொண்ணு பார்க்க வர எவனையோ ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் ஒரு குருத்தோலை ஞாயிறு. அப்பா இது கொஞ்சம் பிடிங்க. பூஜா, நான் சொன்னதை மறந்துடாதே. அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீதான். இது வரைக்கும் உன்னோட அப்பாவும் அம்மாவும் உன்னை கஷ்டப்படுத்தினதில்லை. அவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ உன் முடிவை எடுக்கணும். நான் உன் கூட இருப்பேன். நீ போயிட்டு வா. அதே இடம். இன்னைக்கு மழை மட்டும் இல்லை. உனக்கே தெரியும்ல, நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு விவசாயி. ஆரம்பிச்சிட்டான்டா. அடுத்த டைலாக். பூஜா, நீ ஒரு வசதியான வீட்டு பொண்ணு. நீ ஒரு வசதியான வீட்டு பொண்ணு. எவ்வளவோ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டிய ஆளு. எவ்வளவோ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டியவனி. நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நமக்குள்ள பல விஷயங்கள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை.
எப்படி எல்லாம் பொண்ணு அம்பு விடுறதுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது. இப்ப பார்த்தல ஒரு ஹிந்து பையன் பின்னாடி கட்டி புடிச்சுக்கிட்டு ஊருக்காரங்க முன்னாடி டேய் செல்லம் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு வேணும், இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். உன் வாயில் என்ன பூனை கூட்டி போட்டிருக்கா? இதுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டியா என்ன? நான் போறேன், நீ தனியா இருந்து இயற்கையை ரசிச்சுக்கோ. அவனோட இயற்கையும் ரசனையும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வருத்தமா? ஹனி, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. இல்லைனாலும் எனக்கு முதலையே தெரியும் இவ அரேஞ்சு மேரேஜுக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டான்னு. ஹனி, அவ பேரு பூஜா, என்னோட பொண்ணு. அவளுக்குன்னு எழுதி வச்சிருக்கிறது ஒரு லவ் மேரேஜ் தான். அப்புறம் அவள் போயிருக்கிறது அந்த கிரி கூட தானே. ஓடி போகிறதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். நீ வேணா பாரு, 2 பேரும் இங்கே தான் வருவாங்க. நல்லா சொன்னல. டாக்டர் சார், நான் ஒரு விஷயம். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு தானே? தந்துடுறேன்ப்பா. இனி அதை யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். அது எப்படி சரியாவும்? நம்ம கிறிஸ்டின், அவன் ஹிந்து ஆச்சே. ஏண்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சது கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும்தானா? பின்ன ஏண்டா நீ எல்லாம் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்க? நீங்க உள்ள வாங்க. வாமா, வாப்பா. வாங்க மாப்பிள்ள. இனிமே டாக்டர் சார்லாம் கூப்பிட வேண்டாம், மாமானே கூப்பிடுங்க. அப்படி ஒரு குருத்தோலை ஞாயிறுல என்ன வேண்டான்னு சொன்ன கிரி அடுத்த 6வது குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டாரு. எப்படி நம்ம கதை? அப்படி எல்லாம் சுபமா முடிஞ்சது. என் அப்பா கூட ஆல்மோஸ்ட் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் என் அம்மா வாரே வா. டோனா 8 மசாலா தோசை ஒரே டைம்ல சாப்பிடுற ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீத்து ஒரு வழியா ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. யார்லயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. இப்போ 2 பேரும் கிட்டார் வாசிக்கிற ஒரு சூப்பர் குழந்தைக்கு வெயிட்டிங். தோமஸ் அங்கிள் ஒரு வழியா இந்தியாலயே செட்டில் ஆயிட்டாரு. நம்ம பசுமை இயற்கையோட. நம்ம Y90க்கு அபிஷியலா ஒரு வைன் டேஸ்டரும் கிடைச்சிட்டாங்க. எங்க அப்பா அன்னைக்கு சொன்ன ஒரே டயலாக்ல சன்னிக்கு மதங்களை பத்தின ஐடியாவே மாறிடுச்சு. அவர் இப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் டீல் பண்ற ஒரு சூப்பர் புரோக்கர் ஆயிட்டாரு. அம்மாவோட புக் ஹிட் ஆயிடுச்சு. ஜேக்கப் சாருக்கு இப்போ புது புக் எழுதிட்டு இருக்காங்க. அம்மாவை ஹெல்ப் பண்றதுக்கு நானும் கூட இருக்கேன். கிரி சொந்தமா ஒரு குங்ஃபு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதான் என்னோட கதை. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நானே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. எனக்காக கிரி கிட்ட பேசினது, அம்மாவோட புக் பப்ளிஷ் பண்ற ஐடியா எனக்கு கொடுத்தது, காத்தாடி ஸ்ரீலக்ஷ்மி விஷயத்துல எனக்கு தைரியம் கொடுத்தது எல்லாமே இந்த ஃப்ரெண்டு தான். ஆனா அது ஒன்றும் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. பூனையோட மூஞ்சியும் நரியோட புத்தியும் கொண்ட என் ஃப்ரெண்ட் டாக்டர் பிரசாத். வாங்க வாங்க. அப்படி என் லைஃப் ஃபுல்லா ஹாப்பி தான். ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளோ ஈஸியா மறந்துட மாட்டாங்க. பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஜூலி. ஜூலி பாப்பா. சூ சூ சூ.
பூஜா வச்ச பேர்.